வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். நம்மள்கிட்ட வர கஸ்டமர் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெமோ கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆம்பிளிஃபையர் அந்த இருக்கிற நேரத்தில் இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம செஞ்சு ரெடியாக இருக்குதோ அதை நம்ம போட்டு காட்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆடியோ ரிசல்ட்டு காமிப்போம். இப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் ஸ்டாண்டர்டாக ரெடி பண்ணி அந்த ஆம்பிளிஃபையரு உங்களுக்கு எப்பொழுதுமே ரிமோட் கிட்டு ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். ஸோ இனிமேல் உங்களுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையரு ஆடியோ ரிசல்ட்டு காட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையரோட வாட்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான வாட்டேஜெலாம் போட்டு கஸ்டமருக்கு காட்டினோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு ரேட்டு ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ அந்த லோயர் வாட்ஸில் செஞ்சுருக்கிற ஒரு ஆம்பிளிஃபையரில் அதுக்கு உண்டான ரிசல்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெமோவுக்கு ஆம்பிளிஃபையர் வச்சுருப்போம். மற்றபடி அதனோட ப்ரொவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎல்சிடி டிஸ்பிளே போட்ட ஒரு ரிமோட் கிட் ஆம்பு, அதே மாதிரி அக்ரிலிக் பேனல், அந்த மாதிரி உங்களுக்கு வெளிப்புற தோற்றம் அவுட் சைடு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லா கிளியராக இருக்கும். அக்ரிலிக் பேனல் போட்டு ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையர் மாதிரி ரெடி பண்ணிப்போம். பட் வாட்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆம்பிளிஃபையரோட ஆடியோ ரிசல்ட் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறீங்க. யாரும் அந்த மாதிரி ஆடியோ ரிசல்ட்டை பார்த்துட்டு டெமோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரில் வாங்க, ஆம்பிளிஃபையர் செக் பண்ணி உங்களுக்கு ஒரு சப்வூஃபர் ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ஷன் பண்ணி ஆடியோ ரிசல்ட்டு காட்டிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையரில் சில ஆடியோ ரிசல்ட்ஸ் வரும். ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆக்ஸில் தான் கொடுத்துருக்குறேன். இப்போ வர்றது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடியோ ரிசல்ட் ஆக்ஸில் தான் ரன் ஆகும். ஃப்ளேவனாய்ட்ஸ் மற்றும் பாலிஃபினால்ஸ் இது மெட்டபாலிசத்தை ஆக்கும் பூஸ்ட். தினமும் காலை வார்ம் வாட்டர் ப்ளஸ் டர்பன் ஹனி வேஸ்ட் ஒரு சைடு. இனிமேல் நம்மள்கிட்ட கஸ்டமர் யாரும் ஆர்டர் கொடுக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அனலாக் அந்த கையில் திருவுற மாதிரி நாபு டைப் உள்ளது, ரிமோட் டைப் உள்ளது, மொத்தம் 2 டைப் இருக்குது. அந்த ரிமோட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் எல்லாருமே நிறையா பேர் கேட்குறதுனால நம்ம ரிமோட்லேயே ஆம்பிளிஃபையர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஆடியோ டெஸ்ட் காட்டுறதுக்கு ரிமோட் ஆம்பு தான் காட்டுறதுக்கு இருக்கிறோம். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு நாபு டைப் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் இப்போ வந்து ரிமோட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட்டு வந்துடுது. ரிமோட்லேயே உங்களுக்கு இன்புட் செலெக்ஷன் வந்துடுது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்து, யூஎஸ்பி எல்லாமே செலெக்ஷன் வந்து இதிலே கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த நாபு டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுவிட்ச் ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொன்றுத்தையும் ஏந்திச்சு போய் நீங்கள் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதோ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏந்திச்சு போய் ஏதாவது குறைக்கணும் அப்படின்னா அதை வச்சு குறைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறதாவும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்பொழுதுமே ரிமோட் கிட் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி பெட்ரு ஆப்ஷனுங்கிறதுக்கு மறு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு ஆம்பிளிஃபையர் செஞ்சுட்டு அது ரிமோட் கிட்டில் போயிடுச்சு அப்படின்னா அந்த ரிமோட் கிட்டில் இருக்கிறதுல நீங்கள் வந்து ஒரு டீகோடர் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இதே நம்ம வந்து அதில் வந்து ஒரு ப்ரோலாஜிக்கு ப்ளஸ் இதுவும் ப்ரோலாஜிக் போர்டு போட்டுட்டு நாபு டைப் போட்டு அதில் வந்து ஒரு கிட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதுக்கு சுவிட்சிங் போர்டு போடணும். நார்மலாக உங்களுக்கு 18 பின் சுவிட்ச் போட்டோம் அப்படின்னோம்னா
அதில் வந்து உங்களுக்கு ஃபால்ட் அடிக்கடி வரும். நீங்கள் அந்த மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் ஆகுது. அதுக்கு சுவிட்சிங் போர்டு போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நாபு டைப்பு போட்டோம்னா வந்துடும். பட்டு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ வர எல்லா ரிமோட் கிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீகோடர் ஆட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து நம்மள்கிட்ட இம்ப்ரானிக்ஸ் கிட் இருக்குது, ஃபியூடெக் கிட் இருக்குது, கியூடெக், ஆர்டெக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக கேட்குறவங்களுக்கு ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் கிட்டில் செய்கிறதுக்காண்டி அதுவும் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆடியோ ரிசல்ட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ ஒரு பேசிக் ஆம்பிளிஃபையர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு ஸ்பீக்கரு, 10 இன்ச்சு சப்வூஃபர் போடுற மாதிரி ஒரு பேசிக்காக அக்ரிலிக் பேனல் போட்டு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு செய்யும்போது ஒரு 6500 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய்க்குள்ளார வரும். அக்ரிலிக் பேனல் வந்துடும், ரிமோட் வந்துடும், நாப் டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஆம்பிளிஃபையரு பார்க்குறதுக்கு நல்ல டிசைனாகவும் இருக்கும். ஸோ அதனோட விலைங்கிறது 6500 ரூபாயிலேருந்து 7000 ரூபா வரும். அதில் இன்புட் ஆப்ஷன்ஸ் இப்போ இந்த மாதிரி ரிமோட் கிட்டு போகிறதுனால இன்புட் ஆப்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஆக்ஸ்லேயே இந்த ஆப்ஷன் வந்து ஆக்ஸு இப்போ தெளிவாக தெரிய வைக்கணும் பாருங்கள். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸு பிளராக தெரியுது, கிளியராக தெரில. இந்த ஆக்ஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ண ஒரு 3 ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் அந்த சுவிட்சிங்க்கு அந்த பின்னு போடும்பொழுது அதில் 3 ஆக்ஸும் கொடுக்க முடியல. அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா டீகோடருக்கான இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துக்கும். ஸோ அந்த இடத்துல 3 ஆக்ஸும் கொடுக்க முடியல. இந்த ரிமோட் கிட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அதில் டீகோடரும் கொடுத்துக்கலாம், 3 ஆக்ஸும் கொடுத்துக்கலாம், ப்ளூடூத் வந்துடும், யூஎஸ்பி வந்துடும். ஸோ உங்களுக்கு இன்புட்டோட நம்பர்ஸும் அதிகமாக கிடைக்கும். ஆம்பிளிஃபையர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தேவைப்படுறவங்க தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். டெமோவும் நம்மள்கிட்ட இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக டெமோ பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன்.
இதோட இந்த ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைவு பண்ணிப்போம். இது மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேரில் வந்து உங்களுடைய ஃபோன்லேயே கனெக்ஷன் பண்ணி நம்ம வந்து ப்ளூடூத்தில் பென்ட்ரைவில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு காமிச்சு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ரிமோட் கிட்ட ஆம்ப்ளிஃபையரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேயும் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்குறோம். அது மாதிரி தேவைப்படுறவங்க வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு செஞ்சு வாங்கிக்கலாம். நம்ம வந்து பஸ் ரூட்டு அவைலபிளாக இருக்கிற இடத்துக்கு நம்ம பஸ்ஸில் கொடுத்து விட்டுறலாம். உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும். இல்லை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம கொடுத்துட முடியும். இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக வரும். கொரியரு அப்படின்னு போகும்போது தான் உங்களுக்கு கிலோவுக்கு ரேட்டு போடுவாங்க. மற்றபடி இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வர்றதுனால நீங்கள் வெளியூர்லேருந்தும் ஈஸியாக நம்ம வந்து ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு வாங்கிக்க முடியும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.